தமிழ்நாட்டில் இன்னைக்கு தம்பிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தம்பிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல சார்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சார் யார் என்று இன்னும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இப்போ அரக்கோணத்தில் பல சார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கை அரக்கோணம் சகோதரிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த சகோதரிக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். உடனடியாக அந்த வழக்கை தமிழக அரசாங்கம் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். எப்படி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படைச்சு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும். போன மாதம்தான் அதுக்கான இந்த மாதம்தான் அதுக்கான தண்டனை கூட வந்தது. அதே போல் இந்த வழக்கிலையும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைப்பதன் மூலம் இந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். அந்த வழக்கினுடைய பின்னணியில் இருக்கிற சார்கள் யார் யார் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும். தமிழக அரசியலில் இன்றைக்கு தம்பிகளினுடைய நடமாட்டம், இந்த தம்பிகள் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க எல்லாருமே, நீங்கள்லாம் சொல்கிறது பார்த்தா ஒரு 50க்கும் மேற்பட்ட தம்பிகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதாக, அதாவது ஆட்சியாளர்களுக்கு, ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேண்டியவர்களாக இந்த தம்பிகள் தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை சூறையாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தம்பிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலன்ற தெரியல. ஆனால் இந்த தம்பிகளினுடைய அவர்களுடைய செயல்பாடுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படும். அதற்கு நாளும் மிக குறுகியவர்கள் தான் இருக்கிறது. 2026 மே மாதம்தான். அதனால் இந்த தம்பிகள்லாம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. இப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பும் தம்பிகள் அவர்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.